வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே சுவையான வாழைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு வாழைக்காயை தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சதுரங்களா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கட்டும், ஏன்னா நம்ம இதை வேக வச்சு தண்ணியை வடிக்க போறோம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வாழைக்காயை தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வடிக்கிறதுனால அதோட சத்துக்கள்லாம் போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காய் கரெக்டான அளவு வெந்திருக்கணும், சாஃப்டாக வெந்திருக்கணும், குழையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட வாய்வுத்தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அது பொரிஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை இதில் சேர்த்துடலாம். கரெக்டான அளவு வேகணும் வாழைக்காய், அதுதான் ரொம்ப முக்கியம். குழஞ்சிருச்சுன்னா இது கரெக்டாக வராது இந்த பொரியல். இப்போ வாழைக்காயெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். மெதுவாக கிளறி விடணும். வாழைக்காய் ஏற்கனவே கரெக்டாக வெந்துட்டதுனால இது ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா ஒன்று போல் கிளறி விட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு அந்த வாழைக்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட வாசனையெல்லாம் இதில் சேர்ற வரைக்கும் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு பொரியல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.